வர வர பாத்தீங்களா வாட்ஸ்அப் யூசர்ஸ் அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை எப்படி சேஃபா வச்சு இருக்க போறோம் அதை தான் பார்க்க போறோம். வாட்ஸ்அப் செக்யூரிட்டி ஃபீச்சர்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஃபீச்சர் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். இந்த ஃபீச்சர்ல பார்த்தா நம்ம கிட்ட ஒரு 6 டிஜிட் பின் கேட்கும். அந்த பின்னை நம்ம என்டர் பண்ணக்கு அப்புறம் தயவு செஞ்சு அந்த பின்னை மறந்துடாதீங்க. மறந்துட்டீங்களா வேற எந்த மொபைலுமே உங்க மொபைல் நம்பர் போட்டு உங்களால வாட்ஸ்அப் ஓபன் பண்ண முடியாது. இந்த பின் இருந்தா மட்டும் தான் உங்களால ஓபன் பண்ண முடியும். பட் இமெயில் மூலமா ரெக்கார்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் தந்து இருக்காங்க. பட் ஆனா மேண்ட்ரியான ஒரு விஷயம் இல்ல, ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ஆனா பாஸ்வேர்டு மறப்ப நினைக்கிறவங்க கன்ஃபார்மா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனா இமெயில அவங்க வெரிஃபை பண்ணல. சோ கரெக்டான இமெயில அடிங்க. தப்பா அடிச்சிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்க பின்னை செட் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு 3 ஆப்ஷன் எடிட் பண்ற மாதிரி தந்திருப்பாங்க. இந்த பின்னு வேணாம், வேற பின்னை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெக்கவரி இமெயிலை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வேணாம் நினைச்சா டிசேனபிளே பண்ணிக்கலாம். ஐயோ என்னடா இவ்வளோ விஷயத்த சொல்ற, அது எதுக்கு தாண்டா யூஸ் ஆகுது அதை ஃபர்ஸ்ட் சொல்றா அப்படி நீங்க நினைக்கிறீங்க. எனக்கு புரிஞ்சிட்டு சொல்றேன். நீங்க இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்களுக்கு தெரியாதவங்க யாராவது உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணணும்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொபைலை வெரிஃபை பண்ணணும். அதுலேருந்து ஓடிபி போகும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணணும். பிளா 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 அந்த மாதிரி செக்கிங் நிறைய நடக்கும். ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் அதுதான். இப்போ நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சிருந்தா நெக்ஸ்ட் அந்த பாஸ்வேர்டை தான் கேட்கும். செகண்ட் ஒரு வெரிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். இப்போ உங்களுக்கு செமையா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்படி எனேபிள் பண்ணணும் பார்த்தீங்களா, செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ்குள்ள பார்த்தா அக்கௌண்ட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணக்கப்புறம் ஒரு 6 டிஜிட் பின் கேட்கும், அதை அதை என்டர் பண்ணிட்டு அதை கன்ஃபார்மும் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்மும் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ரெக்கவரி இமெயில் வேணும், பாஸ்வேர்டு மறக்கிற மாதிரி இருந்தால் அந்த இமெயிலுமே கொடுத்து வச்சுக்கோங்க. இல்லை ஸ்கிப் கொடுத்துட்டு டேரெக்டாக எனேபிள் அப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் ஆகிடும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்க மொபைலை வாங்கினாலே நீங்க யாருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு இருக்கிறீங்க வாட்ஸ்அப்ல அப்படி சொல்லி பாக்குறாங்களா, உங்களுக்கான ஃபியூச்சர் தான் இது. நம்ம வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ல பார்த்தா பயோமெட்ரிக் மூலமா லாக் பண்ற ஆப்ஷன் இருக்கு. பட் ஆனா ஆண்ட்ராய்ட்ல பாத்தீங்களா ஃபிங்கர் பிரிண்ட் மூலமா நம்மளால லாக் பண்ணிக்க முடியும். அதே பாத்தீங்கன்னா ஐபோன்ல பார்த்தா நம்மளால ஃபேஸ் ஐடி இல்ல டச் ஐடி மூலமா லாக் பண்ணிக்க முடியும். இந்த ஃபீச்சரை எப்படி எனேபிள் பண்ணும் பாத்தீங்களா, செட்டிங்ஸ்குள்ள போனீங்களா அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள போனீங்களா பிரைவசி இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்களா அதுக்குள்ள ஃபிங்கர் பிரிண்ட் லாக் இருக்கும். ஆண்ட்ராய்டை பொறுத்த அளவு இது ஐபோனா இருந்தா ஃபேஸ் ஐடி இல்ல டச் ஐடி இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம மூணாவதா பார்க்க போற ஃபியூச்சர் என்ன பாத்தீங்களா, டிஸ்அப்பியரிங் மெசேஜ் அப்படி சொல்ற ஃபியூச்சர். இதை ஏற்கனவே நம்ம வாட்ஸ்அப் ஃபியூச்சர் 2020லே பேசியாச்சு, இருந்தாலும் இப்படி சொல்றேன் கேளுங்க. டிஸ்அப்பியரிங் மெசேஜ் ஃபியூச்சர்ல உங்களோட மெசேஜ் ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிடும். நம்ப முடியல, இஸ் பாசிபிள். பட் ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்க யாருக்கு டிஸ்அப்பியரிங் மெசேஜ் ஆன் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் போயிடும். ஸோ அவங்க ஆஃப் பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதே மாதிரி நீங்க ஆஃப் பண்ணாலும் அவங்களுக்கு ஒர்க் ஆகாது. அவங்க ஆன் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும், நீங்க ஆன் பண்ணாலும் அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் போயிடும். ஸோ இது 2 in 1 சொல்லலாம். யாரா ஒருத்தவங்க ஆஃப் பண்ணாலும் இது ஒர்க் ஆகாது. இந்த ஃபீச்சரை எப்படி எனேபிள் பண்ணும் பாத்தீங்களா, யாருக்கு நீங்க டிஸ்அப்பியரிங் மெசேஜை எனேபிள் பண்ணும் நினைக்கிறீங்களோ அவங்களோட ப்ரொஃபைல்குள்ள போயிட்டு டிஸ்அப்பியரிங் மெசேஜ் அப்படி இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்களா எந்த டைம்குள்ள ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆகணும் அப்படி கேட்கும். அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. 24 hours இல்ல 1 week இல்ல 1 month அப்படி கேட்கும். அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படி கொடுத்துட்டீங்களா உங்களோட டிஸ்அப்பியரிங் மெசேஜ் ஆன் ஆயிடும். எந்த டைம் கொடுத்தீங்களோ அந்த டைம்குள்ள ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிடும். நம்ம நாலாவதா வியூ ஒன்ஸ் அப்படி சொல்ற ஃபியூச்சர் தான் பார்க்க போறோம். இந்த ஃபியூச்சரையுமே நான் வாட்ஸ்அப் ஃபியூச்சர் 2020ல ஏற்கனவே சொன்ன ஸ்பீச்சர் தான், இருந்தாலும் இப்பயும் பார்க்கலாம். வியூ ஒன்ஸ் அப்படி சொல்ற ஃபியூச்சர் நேம்லே பார்த்தீங்களா அதோட ஃபியூச்சர் என்ன அப்படி ஈஸியாக புரிஞ்சிடும். ஒன் டைம் தான் அந்த விஷயத்தை வியூ பண்ணி பார்க்க முடியும், அப்படிதான் அதோட அர்த்தம். அதாவது ஒரு ஃபோட்டோ வியூ ஒன்ஸ் அப்படி சொல்லி செட் பண்ணிட்டீங்களா, யாருக்கு சென்ட் பண்ணுறீங்களோ அவங்க இந்த ஃபோட்டோவை ஒன் டைம் தான் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இன்னொரு டைம் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சா கூட அவங்களால ஓப்பன்
ஓபன் பண்ண முடியாது. பட் ஆனா இதுல ஒரு இஷ்யூ இருக்குது. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி தரல. இந்த ஃபியூச்சரை செக்யூர் பர்பஸ்க்காக தான் உருவாக்குனாங்க. பட் ஆனா இன்செக்யூரா தான் இருக்கு. இந்த ஃபியூச்சரை எப்படி யூஸ் பண்ணணும் பாத்தீங்களா, போட்டோ சென்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கீழே 1 அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணீங்களாம். சென்ட் பண்றவங்களுக்கு 1 டைம் தான் அவங்களால போட்டோவை பார்க்க முடியும். நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற ஃபியூச்சர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபியூச்சர் தான், பிளாக் அண்ட் ரிப்போர்ட் அப்படி ஃபியூச்சர். இது ஆனால் வேற லெவல் யூஸ் இருக்கு. யாராவது உங்களுக்கு தப்பான மெசேஜ் அனுப்புறாங்க, இல்லை கேவலமாக அனுப்புறாங்க, உங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா, அவங்கள நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். பிளாக் பண்ணால் அவங்க சென்ட் பண்ணுற மெசேஜ் உங்களுக்கு ரிசீவே ஆகாது. அதே போல் அவங்கள ரிப்போர்ட் பண்ணிங்களாம். வாட்ஸ்அப் ஆக்ஷன் எடுப்பாங்க அவங்க பேரில். உங்களோட ரிப்போர்ட் வந்து ஜென்யூனாக இருந்தா அவங்கள பிளாக்கே, அவங்க அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ மட்டும் இல்லை, மற்ற வீடியோவும் நம்ம சேனலில் பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்மளுக்கு கொடுங்க. டேக் கேன் டூ எனிதிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம்.